வணக்கம். தேர்தல்கள்னாலே வெற்றி, தோல்வி, யாரு ஜெயிச்சா, யாரு தோத்தான்னு தான் நம்ம பொதுவா பேசுவோம். ஆனா அதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஆட்சி நிர்வாகம்ங்கிற பொறியியல். அதாவது மக்களோட வாழ்க்கையை வடிவமைக்கிற ஒரு சிஸ்டம். இன்னைக்கு நாம தலைப்பு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான அரசியலை பத்தி தான் பார்க்க போறோம். தனிப்பட்ட தலைவர்களையோ கட்சிகளையோ பத்தி பேசாம நாமக்கல் தொகுதியை ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு அந்த மண்ணோட குணம், மக்களோட தேவை, இது எல்லாத்தையும் டேட்டா வச்சு ஆழமா அலசி ஒரு நல்ல ஆட்சிக்கான ப்ளூ பிரிண்ட் எப்படி உருவாக்கலான்னு பார்க்க போறோம். இது ஒரு கவர்னன்ஸ் இன்ஜினியரிங் அனாலிசிஸ். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 6 பகுதிகள் இருக்கு. முதல்ல அரசியல எப்படி ஒரு ஆட்சி பொறியியலா பார்க்கறதுன்னு புரிஞ்சிக்க போறோம். ரெண்டாவதா நாமக்கல் தொகுதியோட மக்கள் கணக்கு, அதாவது அங்க இருக்கிற சமூக பொருளாதார நிலவரங்களை விரிவாக பார்ப்போம். மூணாவதா அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான சிக்னல்ஸ் என்னென்னு படிப்போம். நாலாவதா போன தேர்தல் தீர்ப்பை ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணி அதுக்கான உண்மையான காரணங்களை கண்டுபிடிப்போம். அஞ்சாவதா இந்த டேட்டா எல்லாத்தையும் வச்சு ஒரு தெளிவான ஆட்சி வரைபடத்தை உருவாக்குவோம். கடைசியா முந்தின தாரி என்னன்னு பார்க்கலாம். வாங்க இந்த பயணத்தை தொடங்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அரசியல் ஒரு ஆட்சி பொறியியல். இது ஏதோ பெரிய வார்த்தை மாதிரி தெரியலாம், ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஒரு பார்வை. அரசியலை வெறும் உணர்ச்சிகளோட பார்க்காம ஒரு சயின்ஸ் மாதிரி அணுகிறது தான் இது. இந்த ஒரு வரிதான் நம்மளோட முழு ஆய்வுக்கும் அச்சாணி. தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு படிதான். உண்மையான இலக்கு என்னன்னா, திறமையா ஆட்சி செய்யறதுக்கு மக்களோட அங்கீகாரத்தை பெறணும். அதுக்கு அந்த மண்ணையும் மக்களையும் ஆழமா புரிஞ்சுக்கணும். மண்ணா அங்க இருக்கிற பொருளாதாரம், விவசாயம். மக்கள்னா அவங்களோட கலாச்சாரம், கனவுகள், அவங்க தினசரி சந்திக்கிற பிரச்சனைகள். தனிப்பட்ட தலைவர்களை மையப்படுத்தி அரசியல் பண்றதை விட்டுட்டு மக்களோட உண்மையான தேவை என்னன்னு டேட்டாவை வச்சு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் சொல்யூஷன் கொடுக்கறது தான் உண்மையான ஆட்சி பொறியியல். இப்போ நாம நம்மளோட ஆய்வு களத்துக்குள்ள நுழையலாம். 2வது பகுதி, நாமக்கல் மக்களின் கணக்கு. இங்கதான் நம்பர்ஸ் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும். நாமக்கல் தமிழ்நாட்டோட கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதி. கோழி பண்ணைக்கும் லாரி தொழிலுக்கும் ரொம்ப ஃபேமஸ். இது வெறும் ஒரு ஜியோகிராபிக்கல் தகவல் இல்ல. இந்த 2 தொழில்களும் தான் அங்க இருக்கிற பல ஆயிரம் குடும்பங்களோட உயிர்நாடி. இந்த தொழில்கள்ல வர்ற ஒவ்வொரு ஏற்ற இறக்கமும் நேரடியா மக்களோட வாழ்க்கையையும் அவங்க ஓட்டையும் பாதிக்கும். இந்த மண்ணோட பொருளாதாரம் கடின உழைப்பை நம்பியிருக்கு. அந்த உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்குதாங்கிறது தான் ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் கேட்கிற அடிப்படை கேள்வி. ஒரு தொகுதியோட அரசியலை புரிஞ்சுக்க அங்க இருக்கிற சமூக அமைப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நாமக்கல்ல பாத்தீங்கன்னா 38% வெள்ளாள கொண்டர்கள் இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் நில உரிமையாளர்களாகவும் தொழில் முனைவோராகவும் அந்த பகுதியோட பொருளாதார முதுகெலும்பா இருக்காங்க. அடுத்ததா 21% ஆதி திராவிட மக்கள். அவங்களோட தேவைகள் பெரும்பாலும் சமூக நீதி, நிலம், அப்புறம் அடிப்படை வசதிகளை சுத்தி தான் இருக்கும். இந்த 2 பெரிய சமூகங்களோட நம்பிக்கையை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில தான் வெற்றியோட சாவி இருக்கும். இது வெறும் ஓட்டு கணக்கு விளையாட்டு இல்ல. இது வெவ்வேறு சமூகங்களோட தேவைகளை பேலன்ஸ் பண்ணி எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறது. அடுத்து இந்த ஊரோட கிராமப்புற நகர்ப்புற பிரிவை பாருங்க. 60% மக்கள் கிராமங்கள்ல வாழ்றாங்க. அவங்க பிரச்சனைகள் வேற. விவசாயம், தண்ணி, ரோடு, நல்ல ஸ்கூல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். மிச்ச 40% பேர் நகரங்கள்ல இருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பு நல்ல வேலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு வெற்றிகரமான ஆட்சி இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டணும். கிராமத்தையும் வளர்க்கணும், நகரத்தையும் முன்னேற்றணும். இப்போ நாமக்கலோட டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் கார்டை பார்ப்போம். தண்ணி விஷயத்துல நாமக்கல் ஒரு சாம்பியன். நிலத்தடி நீர்ல இந்தியாவிலேயே 2வது இடம். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா மத்த விஷயங்கள்ல சில இடைவெளிகள் இருக்கு. ரோடு, நேஷனல் ஹைவேஸ் நல்லா இருக்கு, ஆனா கிராமப்புற சாலைகளோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. வேலை வாய்ப்பு, பெரிய தொழிற்சாலைகள் இருக்கு, ஆனா படிச்ச இளைஞர்களுக்கு ஏத்த வேலைகள் அங்கே கிடைக்கிறதில்ல. கல்வி, நீட் பாஸ் பண்ற பசங்க எண்ணிக்கை அதிகமாகுது, ஆனா நல்ல காலேஜஸ் அந்த தொகுதியில கம்மியா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன இடைவெளிகள் தான் மக்களோட மனசுல அதிருப்தியா மாறி நிக்கும். இந்த டேட்டாவெல்லாம் நாம் அலசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியமும் அவங்க தெரிஞ்சு முடிவெடுக்கிற உரிமையும் ரொம்ப உயர்ந்தது. நம்மளோட இந்த ஆய்வு எந்த ஒரு தனிப்பட்ட தலைவரையோ கட்சியோ தாக்குறதுக்காக இல்ல. அதுக்கு பதிலா சிஸ்டம்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டி ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை உருவாக்குறது தான் நம்ம நோக்கம். இதுதான் ஒரு பொறுப்பான பொது உரையாடல். இப்போ நாம 3வது பகுதிக்கு வர்றோம். முக்கிய சிக்னல்களை படித்தல். தொகுதியோட ஸ்டாட்டிக் தன்மைகளை பார்த்தோம். இனி அதோட டைனமிக்ஸை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கடந்த கால தேர்தல் முடிவுகளும் மக்களோட மனநிலையும் நமக்கு என்ன சொல்ல வருது, வாங்க பார்க்கலாம். இந்த நம்பர்ஸை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ஒரு பெரிய கதையே சொல்லுது. 2016 தேர்தல்ல அதிமுக கிட்டத்தட்ட 13,500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க.
ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல திமுக சுமார் 28,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல, கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுக்கு மேல அப்படியே திசை மாறி இருக்கு. இது ஒரு அரசியல் பூகம்பம். அந்த பூகம்பத்தோட மையப்புள்ளி எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். ஓட்டிங் சதவீதத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 80%. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாமக்கல் மக்கள் அரசியல்ல அலட்சியமா இல்ல, அவங்க ரொம்பவே ஈடுபாட்டோட விழிப்போட இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் ஒரு தீர்ப்பு. இவ்வளவு அதிகமா ஓட்டு போடுற தொகுதியில எந்த கட்சியும் மக்களை ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு ஓட்டுக்கும் போராடணும். நடுநிலை வாக்காளர்களோட நம்பிக்கையை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளர். மக்களோட கோபம் எங்கிருந்து வருது? அது ஏதோ பெரிய தேசிய பிரச்சனையால மட்டும் இல்ல, அவங்க தினசரி வாழ்க்கையை பாதிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா தொடங்குது. பாலிப்பாளையத்துல நடந்த மதுக்கடைக்கு எதிரான போராட்டம், பெண்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கவலை, ரேஷன் கார்டு கடைக்கு லேட் ஆகிறது, நிர்வாகத்தோட திறமையின்மையை காட்டுது. கிராமப்புற சாலைகள் போடப்படும்னு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறாதது அரசாங்கத்தோட நம்பகத்தன்மையை கேள்வி கேட்குது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நேரடியா அவங்க வீட்டு பட்ஜெட்டை தாக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன நெருப்புகள் ஒன்னு சேர்ந்துதான் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான தீயா மாறுது. இப்போ இந்த மாற்றத்துக்கான காரணங்களை இன்னும் ஆழமா அலசுவோம். பகுதி 4, தீர்ப்பின் உடற்கூறாய்வு. அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஏன் என்ற கேள்விக்கு விடை தேடுவோம். இந்த ஒப்பீடு தனிப்பட்ட நபர்களை பத்தி இல்ல, அவங்களோட அரசியல் பலம் பலவீனத்தை பத்தி. திமுக வேட்பாளரோட வெற்றிக்கு 2021ல மாநிலம் முழுக்க வீசின திமுக அலை ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறது திட்டங்களை நிறைவேற்ற ஒரு பெரிய பலம். இங்கொரு பக்கம் அதிமுக வேட்பாளருக்கு கவுண்டர் சமூகத்தோட ஆதரவும் 2 முறை எம்எல்ஏவா இருந்ததால கிடைச்ச விசுவாசிகளும் ஒரு பெரிய சொத்து. இப்போ இருக்கிற எம்எல்ஏ முதல் முறைங்கிறதால அவரோட செயல்பாட்டை மக்கள் இன்னும் முழுசா எடை போடல. இதனால அதிருப்தியான வாக்காளர்களை இழுத்து அடுத்த முறை ஜெயிக்கிறதுக்கு எதிரணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. 2021 மாற்றத்துக்கு 3 மூல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் சாதி வாக்கு வங்கியில ஏற்பட்ட நகர்வு. அதிமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியான கவுண்டர் சமூகத்துல இருந்து ஒரு கணிசமான பகுதி திமுக பக்கம் போயிருக்கு. 2வது வளர்ச்சி இடைவெளிகள். நாம ஏற்கனவே பார்த்த கிராமப்புற சாலைகள், உள்ளூர் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கு. 3வது ஒரு புதுவிதமான மனநிலை மாற்றம், அதாவது நலத்திட்ட சோர்வு. இலவசங்களும் மானியங்களும் தேவைதான், ஆனா இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதையும் தாண்டி தங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல வேலைய, தொழில் தொடங்க ஒரு உதவியை எதிர்பார்க்கறாங்க. அப்போ இந்த டேட்டா, இந்த மாற்றங்கள், இந்த அதிருப்திகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாமக்கல் வாக்காளர்கள் உண்மையிலே என்னதான் கேக்குறாங்க? அவங்க குரல் எதை நோக்கி இருக்கு? இந்த கேள்விதான் நம்மள 5வது பகுதிக்கு, அதாவது தீர்வு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. நம்மளோட ஆட்சி வரைபடம். பிரச்சனைகளை அலசுனது போதும், இப்போ அதுக்கான தீர்வுகளை பத்தி பேசுவோம். இதுதான் டேட்டாவை அடிப்படையா வச்சு உருவாக்குன ஒரு ஆக்ஷன் பிளான். எல்லாருக்கும் எல்லாம்னு பொதுவா சொல்றதை விட ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரிவினரோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசணும். கவுண்டர் சமூகத்துக்கு விவசாய ஆதரவு, கிராமப்புற சாலைகள், அவங்க கலாச்சாரத்துக்கான மரியாதை, இதெல்லாம் முக்கியம். தலித் மக்களுக்கு நலத்திட்டங்கள் தொடரணும், வீடு வேணும், வேலையில இடஒதுக்கீடு வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, சுகாதாரம், சுய உதவி குழுக்கள் மூலமா பொருளாதார சுதந்திரம் தேவை. இளைஞர்களுக்கு வேலை, தொழில் தொடங்க மானியம், டிஜிட்டல் உலகத்துல அவங்களோட கனெக்ட் பண்ணணும். இது மக்களை பிரிக்கிறதில்ல, அவங்களோட தனிப்பட்ட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்யறது. இந்த டிஜிட்டல் காலத்துல வாக்காளர்களை தொடர்பு கொள்றது ரொம்ப சுலபம். ஆனா இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது ஒரு முக்கியமான தர்மத்தை நாம கடைபிடிக்கணும். வாக்காளர்களோட தனிப்பட்ட தகவல்களோட பிரைவசியை மதிக்கணும். அவங்களோட சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. இது இந்தியாவோட புது டேட்டா பாதுகாப்பு சட்டப்படி ஒரு கடமை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல மக்களுக்கும் அவங்கள ஆள நினைக்கிறவங்களுக்கும் நடுவுல நம்பிக்கையை கட்டுறதுக்கான அஸ்திவாரம். நம்பிக்கை இல்லாம எந்த ஆட்சியும் நிலைக்காது. இதோ சில உறுதியான, அளவிடக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள். இவை வெறும் வெற்று வாக்குறுதிகள் இல்ல, மக்களுக்கான முதலீடுகள். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகுது, அதனால மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. 120 கோடி ரூபாயில ஒரு விவசாய தொழிற்பூங்கா கட்டுனா அது 5000 வேலைகளை உருவாக்கும், விவசாயிகளோட வருமானத்தை அதிகப்படுத்தும். 80 கோடியில சாலையை மேம்படுத்தினா பயண நேரம் குறையும், வியாபாரம் பெருகும். 50 கோடி குடிநீர் திட்டம் நூற்றுக்கணக்கான கிராமங்களோட தாகத்தை தீர்க்கும். இப்படி நாம செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் மக்களோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்குற முதலீடா இருக்கணும். இந்த முழு டேட்டா அனாலிசிஸ் அடிப்படையில எங்களோட வியூக பரிந்துரை ரொம்ப தெளிவானது. நிர்வாகம் தொடர்ச்சியா இருக்கணும்னா இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரையே தக்க வைக்கலாம். ஆனா உண்மையான வெற்றி தேர்தலுக்கு தேர்தல் வேலை செய்யறதுல இல்ல. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற முக்கிய பிரிவுகளான கவுண்டர்கள், பெண்கள், கிராமப்புற முதல் முறை வாக்காளர்கள், இவங்களோட தேவைகளை தீர்க்கிறதுல இடைவிடாம கவனம் செலுத்தணும். அவங்க நம்பிக்கையை ஜெயிக்கிறது தான் அடுத்த தேர்தலுக்கான உண்மையான அடித்தளம்.
கடைசியா நம்மளோட 6வது பகுதிக்கு வந்துட்டோம், முன்னோக்கிய பாதை. இந்த ஆய்விலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் என்ன? நாமக்கலுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசியலுக்குமான செய்தி என்ன? இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிருது. அரசியலோட எதிர்காலம் பிரம்மாண்டமான, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்ல இல்ல. அது ஒவ்வொரு குடிமகனோட வீட்டு வாசலையும் தட்டுற சின்ன சின்ன சேவைகள்ல தான் இருக்கு. வெற்றி பாதைங்கிறது சரி செய்யப்பட்ட சாலைகளால, குழாயில வர்ற தண்ணீரால, இளைஞர்களோட கையில இருக்கிற உண்மையான வேலைகளால போடப்படுறது. இதுக்கு பேரு தான் நல்லாட்சி. இதுதான் நாம பேசுற ஆட்சி பொறியியல். If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose Beyond Politics.